திருச்சிற்றம்பலம். ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலனருள் மிகநாள் என்னாளோ. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் எண்ணூறு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமலநாயர் சத் சங்கம் மிகச்சிறப்பாக நிகழ்த்தி கொண்டு வருகின்ற திருமந்திர ஞான வேள்வியில் 9ஆம் தந்திரத்தில் நாம் ஞானோதயம் என்கின்ற பகுதியை இன்றைய தினம் தொடங்கி சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. சைவ நெறியை பொறுத்த வரைக்கும் நாம் இதுகாரும் பார்த்த பல்வேறு செய்திகள், பல்வேறு விளக்கங்கள், பல்வேறு எடுத்துக்காட்டுகள் எல்லாவற்றையும் நாம் ஒரு ஆழ்ந்த நோக்கோடு பார்க்கிற பொழுது ஒரு செய்தி, அடிப்படையான செய்தி, ஞானத்தினால் மட்டுமே சிவத்தை பெற முடியும் என்கிற ஒரு அடிப்படை செய்தி. ஞானம் என்று சொல்லுகிற பொழுது அது பல்வேறு விளக்கங்களை அது கொண்டிருக்கிறது. ஞானம் என்று சொன்னால் வெறுமனே ஞானம் என்று சொல்லுவது பதிஞானத்தை மட்டுமே தான் குறிக்கும். பாசஞானமும் பசுஞானமும் நிலையானது என்று சொல்லுவதற்கு இல்லை, குற்றங்களுடையது. எனவே குற்றமில்லாத ஒரு ஞானத்தையே ஞானம் என்று சொல்ல வேண்டும். பாசஞானத்தை ஞானம் என்றோ பசுஞானத்தை ஞானம் என்றோ சொல்லுவது வழக்கம் அல்ல. அதை பாசஞானம் பசுஞானம்னு தான் சொல்லி ஆகணும். ஆகையினால இந்த பதிஞானம் என்பது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்லுவது, ஒரு பிரேக்கிங் பாயிண்ட். நிரம்ப சமயங்கள் ஞானமே முத்தி என்று சொல்லிவிடுகின்றன. நம்ம ஞானம் முத்தி அல்ல, ஞானம் முத்திக்கு வாயில் என்று நாம் அதை திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறோம். ஏன் அப்படி சொல்லுகிறோம் என்று சொன்னால், நமக்கு நிறைவு நிலை என்பது ஆனந்தத்தில் தான் இருக்கிறது. ஞானம் என்று சொல்லுவது ஆனந்தத்தை அடைவதற்குரிய சாதனம். சாதனத்தை அடைந்தால் போதும் என்று சொல்லுவதை விட சாதனத்தால் அடைய வேண்டிய பொருளை அடைந்து விட வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். சாதனத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு சாதனை புரிந்துவிட முடியாது. முயற்சி வேண்டும், அதற்கான பிரயத்தனம் வேண்டும், இல்லையா? ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும், அந்த இடத்திற்கு சென்று சேருவதற்கு சாதனம் நமக்கு ஒரு வாகனம் வச்சுக்கோமே. உதாரணத்துக்கு ஒரு வாகனம் கையில் வந்து விட்டது, நாம் சென்று சேர வேண்டிய இடமே அதுதான்னு நின்றுடுவோமா? வாகனத்திலேயே நாம் இருந்து கொண்டு இதுவே நாம் சென்று சேர வேண்டிய இடம் இல்லை. சென்று சேர வேண்டிய இடத்திற்கு அது நம்மை இட்டு செல்லுகின்ற ஒரு சாதனம். அதுபோலத்தான் ஞானம். ஞானம் என்று சொல்லுவதே உலக வழக்கில் நாம் சைவ சமயத்தை, சைவ நெறியில் நிற்கிறவர்கள் புரிந்து கொள்ளுகிற விதம் வேறு, மற்றவர்கள் அதனை பயன்படுத்துகின்ற அல்லது புரிந்து கொள்ளுகின்ற விதம் வேறு.
ஞானம் என்பது நம்மை பொறுத்த வரைக்கும் ஈசனுடைய திருவருள். அது அதனால தான் ஞானம், திருவருள், ஆணை, சக்தி, கருணை எல்லாம் ஒரே பொருள் தான். ஒரு பொருள் குறிக்கின்ற பல சொற்கள். ஈசனுடைய ஆணையினாலும் சரி, ஈசனுடைய திருவடியினாலும் சரி, ஈசனுடைய ஞானம் பதிஞானம்னு சொன்னாலும் சரி, அல்லது சக்தின்னு சொன்னாலும் சரி, எப்படி சொன்னாலும் இது மாதிரி பல்வேறு விதமான சொற்களை சொன்னாலும் ஈசனிடமிருந்து பிரிப்பற்ற நிலையில் விளங்கக்கூடிய அந்த பதிஞானம் ஈசனிடம் கொண்டு சேர்க்கின்ற. அதனால தான் சூரியனை தெரிந்து கொள்வதற்கு சூரியனுடைய கதிர்கள் மட்டும்தான் உதவும். சூரியனுடைய கிரணங்கள் மட்டும்தான் சூரியனை நாம் அடைவதற்கு அல்லது பார்ப்பதற்கு பயன்பெறுவதற்கு உதவும். அதை தவிர வேறு எதுவும் சூரியனை நமக்கு காட்டி விடாது. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று இது பேசிக் ரூலு. இந்த அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று சொல்லுவதற்கு அது சைவ நெறியினுடைய அடிப்படை சட்டம், லா. அது அவன் அருளாலேனா அவன் ஞானத்தினாலே தான் அவனை அடைய முடியும். அது மெய்கண்டாருன்னு சொல்லுவார், ஞானத்தால் அன்றி வீடு கொடான் ஆகலான் அப்படின்னார். அப்ப இந்த ஞானம் என்று சொல்லக்கூடியதை இப்ப திரும்பவும் இந்த 9ஆம் தந்திரத்துல அதுக்கு ஒரு என்லைட்டனிங் கொடுக்குறார். அதுக்கு ஒரு இன்னும் நம்ம எவ்வளவோ கடந்து வந்துட்டோம். கடந்து வந்ததற்கு பிறகு இந்த ஞானத்தை பற்றி நம்முடைய அபிப்பிராயம் என்னவா இருக்கும்? இப்போ நான் சொன்ன செய்திகள் எல்லாமே நமக்கு உடன்பாடு தான். இப்போ நம்ம இந்த ஞானம் என்பதை ஈசனுடைய சக்தி, ஈசனுடைய ஆற்றல் என்றெல்லாம் நாம் சொன்னோம். ஆனால் இது அவர் 9ஆம் தந்திரத்தில் அவர் இதை எடுத்துக்கொள்ளுகிறார் அப்படின்னு சொல்லுகிற பொழுது என்ன எதிர்பார்க்கிறார் திருமூலர் அப்படின்னு சொன்னால், திருமூலருடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், வெறும் புக்கிஷ் நாலெட்ஜ், வெறும் புத்தகத்தை படித்து புத்தகத்திலிருந்து செய்திகளை தெரிந்து கொண்டு அந்த ஒரு புத்தக ஞானத்தோடு நின்று விடாமல், இந்த புத்தகம் அந்த ஞானத்தோடு நின்று விடாமல் மேற்கொண்டு அதனை உண்மை நிலையிலே பெறுவதற்குரிய வழிவகைகளையும் அது சொல்லுதல் வேண்டும். இதை எப்படி இந்த ஞானம் என்பதை how to achieve it, how to get it, பல்வேறு விதமாக சொல்லப்படுகிற இந்த ஞானத்தை அடைவதற்கு என்ன உபாயங்கள் இருக்கின்றன, எப்படியெல்லாம் உபாயங்கள் இருக்கின்றன. இப்ப திருமூலருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சௌகரியம் என்னன்னா, நமக்கு பல விஷயங்களை சொல்லி நம்முடைய அறிவை ஓரளவுக்கு பக்குவப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார். 8 தந்திரமும் நாம் அவர் சொன்ன பல்வேறு செய்திகளையும் நாம் வாங்கி நம்ம உள் மனசில் அதை வாங்கி வைத்திருக்கிறோம், பல்வேறு செய்திகளை. இப்போ நமக்கு அவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு கேட்டால், இந்த ஞானத்தை பெறுவதற்குரிய ஒரு ஆர்வம் நமக்கு வந்திருக்குமானால், இந்த ஞானத்தை அடைவதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்வதற்குரிய ஆர்வம் பிறந்திருக்குமானால், அந்த ஆர்வத்தை நெறிப்படுத்துவதற்கு எப்படி போகலாம், என்ன மாதிரியாக இருந்தால் இந்த ஞானத்தை நாம் பெறலாம். பல்வேறு விதமாக பல விஷயங்களை சொல்லியிருக்கிறோம். சரியில் இருக்கணும், கிரியையில் இருக்கணும், யோகத்தில் இருக்கணும், அப்புறம் ஞானம் வரலாம், பல்வேறு விஷயங்களை ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். ஆனால் இப்போ அவர் என்ன நினைக்கிறார் திருமூலர், இங்கே அதை ஞான உதயம், ஞானோதயம் அப்படிங்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம் அதுக்கு அப்படின்னு? ஞான உதயம்னா என்ன? ஞான உதயம் என்பது இப்போ இருக்கிறது கிளம்புறது, அதுதானே உதயம்னா. புதுசாக வர்றது இல்லை. சூரியன் உதயமாகிறான் என்று சொன்னார், இல்லாதது அல்ல, ஏற்கனவே இருக்கிறது. இப்போ அது இட் ரைசஸ்.
அதுபோல நம்முடைய இந்த ஆன்மாவிற்கு இந்த ஞானமானது எவ்வாறு இந்த பதிஞானமாக அது உதயமாகிறது, அது எப்படி பண்ணலாம், அதுக்கு என்ன வழிகள் இருக்கு, எப்படி முயற்சி செய்தால் அந்த முயற்சியில பதிஞானம் பெறுவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு என்று காட்டுகிறார். அவருடைய நோக்கம் என்ன? வெறுமனே நிறைய விஷயங்களை படித்து கொண்டு அதையே தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே போயிடுறது. ஓ, இது இப்படி இருக்கா, இது இப்படியா அப்படின்னு தெரிஞ்சுக்கொண்டு போகிறது அது மட்டுமல்ல. அது ஏன் நமக்கு வாழ்க்கையில் பயன்படக்கூடாது என்பது அவருடைய நோக்கம். அதனால தான் கட்டன்ரேட்டாக தான் பேசுவார். அவர் ஒரு ஒரு வழவழா குழகுழாய் இழுத்துக்கிட்டு அந்த மாதிரிலாம் பேசுகிற வழக்கம் கிடையாது திருமூலருக்கு. திருமூலரே ஞானத்தினாலே ஈசனை அடைய முடியும்னா அந்த ஞானத்தை அடைவதற்கு நீ இப்போ 9 தந்திரம் வரைக்கும் வந்துட்ட. இப்போ இன்னொரு அப்ரோச் கொடுக்குற. இன்னொரு அப்ரோச் என்று சொல்லுவது ஒரே செய்தி தான். செய்திகள் புதுசாக போயிடல, புது செய்திகள் அல்ல, புது பொருள்கள் அல்ல. பொருள் அதே பொருள், பதிப்பசு பாசம் தான், அதே இருவினை ஒப்பு மலபரிவாகம் சத்தனிவாதம் தான், எல்லாம் அதே சிஸ்டம் தான். ஆனால் ஹவு டு அச்சீவ் இட். இப்போ கார் கற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு, காரை கற்றுக் கொடுக்குறவங்க பல்வேறு டெக்னிக்கை அடாப்ட் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் ஒரு மாதிரியாகவே சொல்லி கொடுத்துட மாட்டாங்க. இப்போ நல்ல ஆசிரியராக இருந்தால் கணக்கை சொல்லி கொடுக்குற பொழுது, மேத்தமெட்டிக்ஸு அந்த கணக்கை சொல்லி தருகிற பொழுது ஒவ்வொரு ஆசிரியரும் ஒரு பேட்டர்ன் வச்சுருப்பாங்க, ஒரு டைப் ஆஃப் டீச்சிங் வைத்திருப்பாங்க. எங்கேருந்து தொடங்கி போனால் இது இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும் அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியை அந்த ஆசிரியர்கள், ஆச்சாரியர்கள் அவர்களுக்கே உரிய முறையில் அதை விளக்குவார்கள். இப்போ மெய்கண்டார் சொன்ன அதே செய்தியைத்தான் சித்தியாரில் அருணந்தி சிவமும் சொல்லிச்சு. அருணந்தி சிவன் சொன்ன செய்தியைத்தான் திரும்பவும் உமாபதி சிவம் சிவபிரகாசத்தில் சொல்லிச்சு. ஒரே செய்திகள் தானே, ஆனால் அதில் ட்ரீட்மெண்ட்டு வித்தியாசமாக இருக்கும். அந்த ட்ரீட்மெண்ட்டு வித்தியாசமாக சொன்னதற்கு என்ன காரணம்னா, பர்ஸ்பெக்டிவ் வேறு ஆனாலும் கிளாரிட்டி அதிகமாகும். நிறைய பர்ஸ்பெக்டிவ்னா நிறைய கிளாரிட்டி. ஒரு கட்டடத்தை பற்றிய பர்ஸ்பெக்டிவ் நிறைய இருக்குமானால் கிளாரிட்டி அதிகமாகும். ஒரு ப்ராப்ளத்தில் பல்வேறு விதமான பர்ஸ்பெக்டிவ் அப்ரோச்சஸ் இருக்குமானா இன்னும் கிளாரிட்டி அதிகமாகும். அதுதான் திருமூலர் அடாப்ட் பண்ணுறது. ஒரே பாட்டில் சொல்லிட்டார், பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு கமா பாசம் அனாதி. பதி பசு பாசம் 3 பொருள். பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு, பசுபாசம்னு சொல்லக்கூடாது, கமா போட்டு சொல்லணும். பதியினை 3 பொருள் சொல்லியிருக்கோம்ல. பசுபாசம்னா ஒரே பொருள் ஆகிடும், பதி ஒரு பொருள், பசுபாசம் ஒரு பொருள் ஆகிடும். அப்படிதான் பொருள் சொல்லுகிறார்கள் சிலரும். அப்போ பதியினை போல் பசு பாசம் அனாதின்னு சொல்றதை விட பதியினை போல் பசு பாசம் அனாதி அப்படின்னு சொல்லணும், கமா போடணும். இல்லைன்னா பாட்டு அர்த்தம் தப்பா போடும். அப்போ முதல்ல சொல்லுகிறது பதி பசு பாசம் அப்படின்னு, பதி கமா பசு கமா பாசம், பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி. பதியினை சென்று அணுகா பசு பாசம், பதி அணுகில் பசு பாசம் நில்லாது. அவ்வளோதானே, அங்கேயே சொல்லிட்டாரு. முதல் தந்திரத்தில் உபதேசத்திலேயே நிறைய சொல்லிட்டாரு, பேட்டர்ன் எல்லாம் சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் இத்தனையும் கடந்து 9ஆம் தந்திரத்திலையும் பதியினை சென்று அணுகா பசு பாசம்னு சொல்லக்கூடாது, கமா போடக்கூடாது. அங்கே கமா போடாமல் சொல்லணும். 2ஆவதுல கமா போட்டு 3ஆவதுல கமா போடாமல் இருக்கணும்.
இதை பலரும் வேதாந்திகள் பலரும் வந்து இதை இந்த கமாவை இஷ்டப்படி போட்டுக்கிட்டு அர்த்தம் சொல்கிறதெல்லாம் உண்டு. அதனால தான் நான் திரும்ப அதை வலியுறுத்துக்கிறேன். 2வது வரியில் கமாவை பசுக்கு பக்கத்தில் போட்டோம், 3வது வரியில் கமா போடக்கூடாது. பதியினை சென்றணுகா பசு பாசம்டார். பசுவை பற்றி இருக்கிற பாசம் பதியை பற்றாது. அதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி. அதனால பதி உதவுது. பதியினை சென்றணுகா பசு பாசம். பதியினை போர் பசு பாசம் அனாதி. 3 பொருளுமே நித்தியம், சத்து. பதி பசு பாசம் என அதையும் கூட பதி பசு பாசம் சொல்லிடுவாங்கன்ட்டு அவர் எவ்வளோ கவனமா 3ன்ட்டாரு. அவர் 3ன்னு சொல்லலைன்னா கூட அதிசயமாக இருக்கும். பதி எவ்வளோ கவனம் பாருங்க திருமூலருக்கு. பொருள் 3ங்கிறத அடிப்படையாக சொல்லிடணுன்ட்டு பதி பசு பாசம் என பகர் 3. அப்போ தெளிவாச்சா? அப்போ பதியினை போல் பசு பாசமனாதி. பதியினை சென்று அணுகா பசுபாசம். பதி அணுகில் பசு பாசம் நில்லாவே. பதி அணுகினால் பசுவினுடைய பாசம் நில்லா என்று என்ன ஒரு அற்புதமான. இப்போ நீங்கள் பாருங்க, 9க்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த பாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த 30 உபதேசத்தில் இருக்கக்கூடிய இந்த பாடலை பார்த்தால் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விளக்கம் நம்ம வந்து அதை ஆழ்ந்து பார்க்கிற பொழுது தெரியும். சரி, இப்போ 9ல் வந்துட்டு ஞானோதயம்னு சொல்லுகிறார் இல்லையா? பல விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சில சமயம் வந்து அந்த வீட்டில் வேணாம்ப்பா அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்காதப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அதுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது, எனக்கும் வந்து நிறைய ஆதரவு இருக்குது, அதை நான் செய்வேன். அப்பா வேண்டாம்ப்பா அப்படிம்பாரு, அம்மா வேண்டாம்பாங்க, அண்ணன் வேண்டாம்னு சொல்லுவாங்க, எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணுவாப்புல. ஒய்ஃபு வேண்டான்னு சொல்லுவாங்க. இல்லை அது அப்புறம் வந்து சில நண்பர்கள் ரொம்ப வெல் விஷர்ஸ் அவங்களும் சொல்லுவாங்க, எதுக்கும் பார்த்துக்குங்க, கேர்ஃபுல்லாக இருங்க அப்படி. இல்லை எனக்கு இதில் ரொம்ப கான்ஃபிடென்ஸ் இருக்குது. இவ்வளோ தூரம் நம்பிக்கை அப்போ சொல்கிறது. ஒன் ஃபைன் மார்னிங் அவங்க அப்பாட்ட வந்து, அப்பா நான் ஆரம்பிக்கிறேன்னு நினச்சி இந்த பிஸ்னஸை ட்ராப் பண்ணிட்டேன்ப்பா அப்படிம்பாரு. எப்படிப்பா உனக்கு இந்த ஞான உதயம் வந்தது அப்படின்னு கேட்பாங்க. இப்போ புரியுதா உங்களுக்கு? ஞான உதயம் என்பது பல்வேறு முயற்சிகளுக்கு பிறகு உண்மை தெரிந்து எழுகிற ஞானம். பல்வேறு முயற்சிகள், பல்வேறு விதமான நமக்கு இந்த உலகத்தில் பல்வேறு நல்லது கெட்டது, நன்மை தீமை, வேண்டியது வேண்டாது எல்லாத்தையும் அனுபவித்ததுக்கு பிறகு அந்த உண்மை என்பது விளங்கும். அது திருவருள் விளக்கம். அந்த திருவருள் விளக்கலைன்னா அந்த ஞானம் உதயம் ஆகாமல் போய் மாட்டியிருப்பான். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆகையினால ஞானோதயம் என்பது திருவருளினால் விளைவது. திருவருளினால் விளைந்தால்தான் அது அது ஞானம். திரோபவத்தால் விளைவது ஞானம் அல்ல. அதை நம்ம இதுல இந்த ஞான உதயம் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில் இப்படி இந்த ஞானமானது உதயமாவதற்கு உயிர்கள் விரும்பினால் அவற்றிற்கு சில செய்திகளை, டிப்ஸு, அது என்ன சொல்கிறது, டிப்ஸு அது மாதிரி கொடுக்கலாம். இப்போ பரீட்சைக்கு ஆசிரியர் நல்லா நடத்திடுவார், எல்லாத்தையும் நிறையா நடத்திடுவார், பல கேள்விகள் கேட்டு பதில் சொல்லியிருப்பார், எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கடைசியில் என்ன பண்ணுவார், ஹவு டு டேக்கிள் த சப்ஜெக்ட்ஸ்னு சில டிப்ஸு கொடுப்பார். ஆசிரியர் சொல்லுவார், இங்கே பார், எப்போவுமே கொஸ்டின் பேப்பர் கையில் வாங்கின உடனே விறுவிறுன்னு 1வது கேள்வியிலேருந்து எழுத ஆரம்பிக்கக்கூடாது. கொஸ்டின் பேப்பரை முழுக்க படித்து பார்த்துட்டு எந்த கேள்விக்கு பதில் ரொம்ப நல்லா தெரியுமோ அதை முதல்ல எழுத துவங்கணும். எந்த கேள்விக்கு படம் இருக்கோ
பிக்சர் இருக்கோ, டிராயிங் இருக்கோ, டேப்லர் காலம் இருக்கோ, அதை முதல்ல எழுதி அந்த படத்தையும் அந்த டேப்லர் காலத்தையும் நீ போடுறதுக்கு யூ வில் ஹேவ் ஆம்பிள் டைம், திங்கிங்கு, ஒரு பட்டர்பட்ஸ் இல்லாமல் அவசரப்படாமல் செய்யலாம். த ஃபஸ்ட்டு 1 or 2 pages, அட்லீஸ்ட் 3 pages வந்து ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணிட்டா எக்ஸாமினர்கிட்ட, மீதி இருக்கிற பக்கம் எல்லாமே அந்த எக்ஸாமினர் ஒரு லோடட் வித் சம் ஒப்பீனியன் அவர் மீதி பக்கத்தை கரெக்ட் பண்ணுவார். அதனால் முதல் 3-4 பக்கத்தை உனக்கு தெரிஞ்ச கேள்விகளை அடித்தல் திருத்தல் இல்லாமல், கரெக்ஷன் இல்லாமல், பிக்சர் இருக்கிறதா, டேப்லெட் காலம் இருக்கிறதா, நீட்டாக அதை எழுது. இதெல்லாம் டிப்ஸு தானே. இது மாதிரி சில டிப்ஸு சொல்லுவார். படம் இருக்கிற கேள்வியாக முதல்ல எடுத்துக்கடா, அந்த படத்தை போட்டுடலாம், நல்லா நீட்டாக படத்தை போடு, ரஃப் ஸ்கெட்செல்லாம் போடாத அப்படின்லாம் சொல்லி இது மாதிரி ஒரு டிப்ஸு தருவாங்க இல்லையா. அது மாதிரி டிப்ஸு கொடுக்குறார் ஞான உதயம். உனக்கு ஞானம் தோணணும், அப்படி ஞானம் விளையணும் அப்படின்னு நீ நினச்சேன்னா இந்த ஞான உதயத்திற்கு சில டிப்ஸு கொடுக்குற மாதிரி இதையெல்லாம் நீ இதனால் இது வந்து முன்னே சொல்லாததுன்னு அர்த்தம் இல்லை. இப்போ அவர் வேற புது அப்ரோச்சில், ஒரே செய்தி தான், புது அப்ரோச்சில் சில விஷயங்களை தெளிவுபடுத்துகிறார். நான் ஓரளவு கிளியர்னு நினைக்கிறேன். எதுக்கு இங்கே போய் ஞான உதயம் வைக்கிறார் அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வரும்ல. ஞான உதயங்கிறது இங்கே தான் ஞான உதயமே வருதா அப்படின்ட்டு அதுக்கு ஒரு இது வைக்கிறேன். சரி, சொல்லுகிற பொழுது என்ன ஒரு குறிப்பாக சொல்லுகிறார் என்று சொன்னால், உனக்கு எல்லா பாடமும் அல்லது உனக்கு எல்லா விதமான சாதனமும் எல்லா விதமான பாடமும், ஆல் லெசன்ஸு, இறைவனை அடைவதற்குரிய எல்லா விதமான லெசன்ஸு, பாடங்கள் எல்லாத்தையும் அவர் இங்கேயே தான் வச்சிருக்கார், வேற இடத்துல இல்லை. தன்னை வந்து இந்த உயிரை அடையிறதுக்கு அதுக்கான உபாயம், வழி, சாதனம், மெத்தடு, பாடங்கள் எல்லாவற்றையும் இங்கே தான் வச்சிருக்கார். வேற இன்னொரு உலகத்துக்கு போய் அங்கே போய் கற்றுக்கிட்டு அங்கே போய் தெரிஞ்சுக்கிட்டு அப்படி இல்லை. டு ஸ்டார்ட் வித்து இந்த ஆன்மாவுக்கு இந்த உலகத்தில் தன்னை வந்து அடையிறதுக்குரிய அத்தனை விதமான செய்திகளையும் அவர் இங்கேயே தான் வச்சிருக்கிறார். அப்போ அதனால் நீ என்ன செய்யணும், யூ மஸ்ட் நாட் பி ஹேஸ்ட். நீ வந்து எதுலேயும் ஒரு அது என்ன சொல்கிறது, ஒரு அலட்சிய போக்கு நமக்கு இருக்கக்கூடாது. குறிப்பாக ஆன்மீகத்தில் இருக்கிறவர்கள், ஆன்மீக அந்த சிந்தனை உடையவர்கள், அவர்களுக்கு அலட்சியங்கிறது எந்த நிலையிலையும் இருக்கக்கூடாது. அது குறிப்பாக இந்த இறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அலட்சியம் இருக்கக்கூடாது. அதை அலட்சியம் இல்லாமல் ஆழ்ந்த ஒரு நோக்கத்தோடு அதை கவனித்து நோக்கினால் அவர் நமக்காக வைத்திருக்கிற குறிப்பு, பாடம் அங்கே தெளிவாக தெரியும். ஒவ்வொரு நாளும் நாம் வந்து ஒரு உபயோகப்படுத்துகிற ஒரு விஷயத்தில் என்னைக்காவது ஒரு நாள் திடீர்னு அதில் இருக்கக்கூடிய ஒரு உண்மை புலப்படும். அதில் இருக்கக்கூடிய ஒரு உண்மை புலப்படும். நமக்கு தெரியாது, அது ரொம்ப நாள். அந்த உண்மையை நாம் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய உண்மை தெரிந்து கொள்ளாமல் போனதற்கு காரணம் நம்முடைய கவனக்குறைவு. கவனத்தோடு அதை அணுகுகிற பொழுது அதில் அந்த செய்தி தெரிஞ்சு போகும். அந்த செய்தியைத்தான் நினைவுபடுத்துகிறார். ஒரு செய்தியை ரொம்ப ஒரு அருமையான ஒரு கருத்தை இந்த முதல் பாட்டில், முதல் மந்திரத்தில் சொல்லுகிறார். ஒரு செய்தியை சொல்லுகிறார். அந்த செய்தியை வைத்து தெரிந்து கொள்ளுங்கள்ங்கிறார். மனசந்தியில் கண்ட மன்னனவாகும் கனவுற ஆனந்தம் காண்டல் அதனை வினவுற ஆனந்தம் மீது ஒழிவு என்ப இனமுற ஆனந்தி ஆனந்தம் இரண்டே. மனசந்தியில் கண்ட மன்னனவாகும் கனவுற ஆனந்தம் காண்டல் அதனை
வினவுற ஆனந்தம் மீது ஒழிவு என்ப இனமுறு ஆனந்தி. இனமுறு ஆனந்தின்றத இனமுறு ஆனந்தி அப்படின்னு பிரிக்கிறது. ஆனந்திங்கிறது உயிருக்கு பேரு. ஆனந்திங்கிறது இந்த உயிர் ஆனந்தத்தை பெறுகிற நிலையில ஆன்மா ஆனந்தி ஆயிடும். ஆன்மா ஆனந்தம் பெற்ற பிறகு, சிவத்தோடு கலந்த பிறகு அது ஆன்மான்னு சொல்லக்கூடாது. அதுக்கு பேர் ஆனந்தின்னு பேர். அதனால அதுக்கான அந்த தகுதியை பெற்றுவிட்டதுக்கு இனமுறு ஆனந்தி. இனமுறு ஆனந்தினார். அந்த தகுதியை பெற்றுவிட்ட உயிர். தகுதியை பெற்றுவிட்ட உயிருக்கு ஆனந்தின்னு பேர். மெடிக்கல் காலேஜில் அட்மிஷன் சீட்டு கிடச்சி போச்சு, அட்மிஷன் ஆகிடுச்சு. ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. அப்போவே டாக்டர்னு கூப்பிடுவாங்க. ஸ்டூடெண்ட் தான் இன்னும், பட் ஸ்டில்லு டாக்டர் அப்படின்னு கூப்பிட்டுக்குவாங்க. இன்ஜினியரிங் காலேஜில் கூட என்ன இன்ஜினியர் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஒரு இதாக அஃப்கோர்ஸ் அவங்க என்னென்னு தேவ் டு கம்ப்ளீட்டாக அனதர் 3 to 4 years. இருந்தாலும் உபச்சாரமாக இல்லையா? இப்போ அடியாருங்கிற தகுதிக்காக தம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிறவர்களையெல்லாம் அடியார்னு சொல்கிறோம் இல்லையா? இல்லை, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அடியார்னு சொல்கிறாரு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அடியார்னு சொல்லுகிற போது சிறு தொண்டரையும் அடியாருங்கிறாரு. திருநீலகண்டத்து குயவனார அடியாருங்கிறாரு. இப்போ நம்மளை அடியார்னு சொல்கிறதுக்கு நடுங்குது நாக்கு. நம்மளை அடியார்னு எப்படி சொல்லிக்கிறது அப்படின்னு நம்மளை யாராவது அடியார்னா நாக்கு நடுங்குது, நமக்கே நடுங்குது. எப்படிப்பட்ட அந்த உயர்ந்த நிலையில் இருந்த அடியார்கள், அந்த அடியார்களுடைய அன்பு, அவருடைய மிகச்சிறந்த நிலை, அதை பார்க்கிற பொழுது நம்ம சரி, அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? சரி, உபச்சாரமாக நம்ம சொல்கிறாங்க, நம்ம அதை உண்மைன்றதாம உபச்சாரமாக சொல்லுகிறார்கள் அப்படின்னுட்டு அதை சொல்லுவார். மேடையில் இப்போ ரொம்ப புகழ்ந்தா கூட சில பேர் சொல்லுவாங்க, ரொம்ப புகழ்ந்தார்கள், அந்த புகழ்ச்சிக்கு நான் தகுதி இல்லை என்றாலும் அந்த புகழ்ச்சியை பெறுவதற்குரிய முயற்சியில் இறங்கி அதற்கு என்னை எதிர்காலத்திலே தகுதிப்படுத்திக் கொள்வேன் அப்படின்ட்டு அடக்கமாக சொல்கிறது வழக்கம். ஆனந்தி என்பது அந்த ஆனந்தத்தை பெறுவதற்குரிய தகுதி உடைய இனம். அந்த இனத்துக்கு இனமுறு ஆனந்தினா ஆனந்தம் பெறுவதற்குரிய தகுதி பெற்ற ஆன்மாக்களினுடைய இனம். அதில் தான் அது பின் பாயிண்டடாக இருக்கும். அந்த ஆனந்தத்தை தவிர வேற எதுவும் அதுக்கு தெரியாது. மணிவாசகருக்கு என்ன தெரிஞ்சுது இந்த உலகத்தில்? ஒன்றுமே தெரில. அவரை பொறுத்த வரைக்கும் சிவானந்தம் ஒன்று தான் அவருக்கு ஆனந்தமாக தெரிஞ்சு, தவிர எதுவுமே பொருளாகவே தெரியல. இவங்க அந்த மாதிரியாக ஆனந்தத்தையே தம்முடைய வாழ்வின் குறிக்கோளாக அதை கொண்டிருக்கிறவர்கள் இனமுறு ஆனந்தி அப்படின்னாரு. இனமுறு ஆனந்தி, ஆனந்தம் இரண்டே அப்படின்னாரு. என்ன 2 ஆனந்தம்? ஆனந்தம் இரண்டேன்னாரு. அந்த 2 ஆனந்தத்தை அவர் வெளிப்படையாக சொல்லலை. 2 ஆனந்தம்னாரு, ஆனால் அது வெளிப்படையாக அதை சொல்லலை. பாட்டில் இருந்து நம்ம தெரிந்து கொள்ளுமாறு அதனை அமைத்திருக்கிறார். ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்தை எடுத்து நம்மகிட்ட அதை சொல்லுகிறார். அதாவது நம்ம நனவு நிலையில் இருக்கிறோம், பிறகு கனவு நிலையில் போகிறோம், உறக்க நிலையில் போகிறோம். இந்த நனவு, கனவு, உறக்கம் என்பதை நம்ம ஒரு ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டார் ஏற்கனவே. எல்லாத்தையும் ஏற்கனவே சொல்லிட்டார். எல்லாத்தையும் சொல்லிட்டார். எத்தனை சொல்கிறது இல்லையா? கேவல சகல சுத்தம் காரண அவத்தையில் சொல்லி, அப்புறம் காரிய அவத்தைகளில் கீழாலவத்தை, மத்திய சகலாவத்தை, சுத்தாவத்தை எல்லாம், நிர்மலாவத்தை எல்லாம் சொல்லி அவ்வளவும் சொன்னது. இங்கே குறிப்பாக அந்த
நனவு கனவு அப்படின்னு எடுத்துக்கிட்டார். நனவுலையும் கனவுலையும் இருக்கக்கூடிய நனவு கனவு உறக்கம் இவற்றில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பேசிக் டிஃப்ரென்ஸை நான் குரூடாக சொல்கிறேன். குரூடா சிஸ்டமேட்டிக்காக நெறிப்படி முன்னாடியே சொல்லியாச்சு, இப்போ குரூடாக சொல்கிறேன். அதாவது நனவுன்னா இந்த வெளியில் இருக்கிற கருவிகள், புறக்கருவி இருக்குதே, இந்த ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் புறக்கருவிகள் இருக்குல்ல, அது மனம் அதில் பதிந்து அவற்றை ஏவி அந்த தொழில்களை செய்து கொண்டிருப்பது அப்படின்ட்டார். மனம் சந்தியில், சந்தியில் என்றால் பொருந்துவதில். எதில் நமக்கு தெரியும், கண்ணு காது மூக்கு நாக்கு கை காலு இந்த மாதிரியான இதில் மனம் பொருந்து பாருங்க. ரொம்ப குரூடாக சொல்கிறார். நீங்கள் மித்ததெல்லாம் அந்த காரணத்தில் மீதி என்னங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். மனம் வெளியில் இருக்க பொறிகளோட பொருந்தி பிரபஞ்சத்தில் தன்னுடைய செயல்களை எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறது. இது நனவு இல்லையா அப்படின்னார். ஆமாம். கனவு என்னாச்சுன்னு கேட்குறார். கனவு உறக்கம் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு நிலைகளில் என்ன ஆகுது, என்ன மேஜர் டிஃப்ரென்ஸு அப்படின்னு கேட்டால், மேஜராக இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த மனசு வெளியில் இருக்கிற கருவியோட சேரலை, அவ்வளோதான். வேற புத்தகத்தில் அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு. வெளியில் இருக்கிற கருவிகளோட மனசு சேர்றது நனவு, வெளியில் இருக்கிற கருவிகளோட மனசு சேரலைன்னா அது கனவு. இதுதான் நனவு கனவுக்கும் இது இது எல்லாருக்கும் ஒப்புக்கொள்ளக்கூடிய விஷயம். சரி, கனவுங்கிறது மனம் வெளியில் இருக்க கருவிகளோட சேரலை அப்படின்னா கூட கனவுல ஒரே ஒரு ஹிச் இருக்கு. என்னன்னா, வெளியில் இருக்கக்கூடிய கருவிகளில் சேரலைன்னா கூட வெளியில் இருக்க கருவிகளோட தொழில்களில் அது பொருந்தும். கனவுலையே பார்ப்போம், கனவுல பேசுவோம், கனவுல கேட்போம், கனவுல சுவைப்போம், தொழில் நடக்குது இல்லை. கண்ணுக்கு பார்த்தல் தொழில் வெளியில கண்ணோட பொருந்தி வெளியில தான் பொருந்தலையே தவிர தொழில பொருந்துது கனவுல. அப்போ உறக்கத்துல அதுவும் ஆப்சென்ட். அப்ப நனவு கனவு உறக்கம் என்பதில் நாம இன்னும் சொல்ல போனா, மனசுக்கு வெளியில சம்பந்தம் இருக்கிறது நனவு. மனசுக்கு வெளியில சம்பந்தமே இல்லாம அது உள்ளுக்குள்ள சம்பந்தம் இருக்கிறது, அகத்தே சம்பந்தம் இருக்கிறது கனவும் உறக்கம். அது இன்னும் சொல்ல போனால் கனவுல பார்ஷியலா, உறக்கத்தில் மனசுக்கு வேலையே கிடையாது, இந்த தொழிலும் வேலையும் கிடையாது. இது இந்த பாயிண்ட் எடுத்து வைக்கிறார். இது நம்ம ஏற்கனவே டீட்டெயில்டாக பார்த்ததுனால உண்மைதான் அப்படின்னுட்டோம். மனசந்தியில் கண்ட மன்னனவாகும். இதுல ஒரு கேள்வி என்ன கேட்கிறார் அப்படின்னு சொன்னா, ஒரு விஷயத்த என்ன சொல்றாருன்னா, நனவுல தான் நமக்கு அத்தனை துன்பங்களும், நனவுல அவ்வளவு துன்பங்களும் நனவுல தான் நடக்குது. நனவுல அத்தனை துன்பங்களும் நடக்குது. இன்பம் இருக்கே சார்னா எங்கேயோ எப்பயோ ஏதோ ஒன்று இன்பம் மாதிரி போகுது அது. ஆனா பெரும்பான்மை பார்த்தா அது இன்பம்னு நீ நினைக்கிறது துன்பத்துக்கு விதை போட்டுறதுக்காக வந்திருக்கு அது. ஆனால் உண்மையிலேயே நிறையா துன்பம் நேராகவும் வந்திருக்கும். நான் வேடிக்கை அடிக்கடி சொல்லுவேன், துன்பம் ரெண்டு விதமாக வரும். நேராக வரும், இன்னொன்று இன்பங்கிற சட்டையை தாங்கிக்கிட்டு வரும். துன்பம் சட்டை போட்டுக்கிட்டு வரும். ஆனால் உண்மையிலேயே வரது துன்பம் தான், அதில் ஒன்றும் சந்தேகத்துக்கு இல்லை. அப்போ இந்த துன்பம் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு அனுபவம் தான் நனவுல பெரும்பான்மை. சரி, கனவும் உறக்கமும் எடுத்துப்போம். அதில் எப்படி அப்படின்னு கேட்டால், கனவுல பெரும்பான்மை இன்பம்தான். ஏன் இன்பம்னு நான் சொல்கிறேன். கனவுல இந்த வெளியில் இருக்கக்கூடியப்பட்ட துன்பங்களில் பெரும்பான்மை கிடையாது. அதை இவர் இங்கே சொல்லலைன்னாலும் கூட அதை நான் விரித்து சொல்ல வேண்டியது அவசியம். அதே சாமி என்ன சொல்கிறாங்க, கனவுற ஆனந்தம்.
கனவுற ஆனந்தம் காண்டல். கனவுற ஆனந்தம் காண்டல். கனவுன்றதுனால உறக்கத்தையும் எடுத்துக்கணும். கனவு உறக்கம் இரண்டிலும் ஆனந்தம் காண்டல். அப்ப துன்பத்தை காணுவது நனவுல அப்படின்றது இம்ப்ளைடு. அது அங்க துன்பமாகவும் இங்க இன்பமாகவும் இருக்கு. கனவுல பயங்கரமான அல்லது வேறு விதமான கனவு வந்தா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் உண்மையிலேயே அந்த கனவு ஒரு நொடியில் முடிஞ்சவொன்னா இது கனவு தானான்னு ஒரு இன்பம் வரும். அது உண்மை இல்லை அப்படிங்கிறதுல அது ஒரு பெரும்பான்மை. ரெண்டாவது முக்கியமான கருத்து என்னன்னா, கனவு என்று சொல்லுவது நம்முடைய ஒரு நினப்புக்குத்தான் ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி இருக்கே தவிர அது டெக்ஸ்ட்ன்னு சொல்லி a few seconds, அது கொஞ்ச நாள் தான் இருக்குது. அது இது ஃபுல் லெங்த் ஆஃப் அந்த விழிப்பு நிலையில் நடக்கிறது போல கனவுல நடக்கிறது இல்லை. அதனால கனவு ஓரளவு ஆனந்தம்தாங்கிற. உறக்கம் கேட்கவே வேணாம், நல்ல ஆனந்தம் இன்பம்தான். அந்த இன்பத்தை நாம் விழித்த பிறகு அந்த இன்பத்தை நாம் உணர்ந்து பேசுகிறோம். இன்பத்தை உணர்ந்து பேசுகிறோம். அந்த இன்ப நிலையாக அதை உணர்கிறோம், அதை பேசுகிறோம். நல்லா உறங்கி விழித்த பிறகு அந்த இன்பத்தை நினைத்து பேசுகிறோம், அந்த இன்பத்தோட பேசுகிறோம். அது ஆனந்தம். அது இப்போ என்ன வித்தியாசம்னு கேட்குறார். என்ன வித்தியாசம்னு கேட்குற பொழுது வினவுறன்னா இதனை ஆராய்ந்து பார்க்கிற பொழுது ஆனந்தம் என்பது மீது ஒழிவு என்பங்கிறது மீது செல்லுதல் ஒழிவு. மீது செல்லுதல் அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய பொறிகள் மீது செல்லுவதை ஒழித்தால் ஆனந்தம் விளைகிறது. அப்ப நீ கனவுக்கும் உறக்கத்துக்கும் போய் தான் ஆனந்தம் பெறணும்னு இல்லை, நனவுலையே கூட வெளியில் இருக்கக்கூடிய கருவிகரணங்களில் மனசை கொண்டு போய் பொருத்தாம வச்சிருந்தாலே ஆனந்தம் விளைகிறது என்று அதை தொடங்கி வைக்கிறார். இது கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஒண்ணுமே முடியாதுன்னு நினைச்ச நமக்கு அதனுடைய தொடக்கத்தில் என்ன சொல்லுகிறார், இந்த ஆனந்தம் என்பது கருவிகரணங்களின் மீது ஒழிவு. மீது ஒழிவுங்கிறதுக்கு நடுவுல மீது செல்லுதல் ஒழிவு அப்படின்னு. அது மீதுன்னா அவற்றிலே சென்று பொருந்துதல், ஒழிவு நீக்கிவிடுதல். எனவே இந்த ஆனந்தம் ஏன் விளைந்தது என்று சொன்னால், புறத்தே இருக்கக்கூடிய கருவிகளிலே மனம் நிலைக்காமல் இருந்த காரணத்தினாலே, சென்று பொருந்தாமல் இருந்த காரணத்தினாலே இந்த ஆனந்தம் விளைந்தது. அப்ப இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், இரண்டு விதமான ஆனந்தம் உண்டு. ஒரு விதமான ஆனந்தம் நாம இந்த கருவிகரணங்களிலே சென்று பொருந்தாத கருவிகரணங்களிலே சென்று பொருந்தாத அல்லது அதிலே சென்று பிரபஞ்சத்திலே தோயாத நிலையிலே விளைகிற ஆனந்தம். அது கனவுலையும் உறக்கத்திலையும் வந்தது அந்த ஆனந்தம். அதனுடைய தெளிவை பெற்ற பிறகு அதை நாம இப்ப நம்ம உதாரணத்துக்காக சொல்றேன், அது ரொம்ப கரெக்டா இருக்கான்னு எனக்கு தெரியல. அலுவலகத்தில் போய் வேலை செஞ்சதை ஏன் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு இருந்த இடத்துலயே செய்ய முடியாது? அலுவலகத்துக்கு போய் அங்கே போய் செய்தோம், அது ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு இருந்த இடத்துல. அதுபோல் கனவு நிலைக்கும் உறக்க நிலைக்கும் போய் அங்கே போய் ஒரு ஆனந்தத்தை ஒரு நிம்மதியை அடைந்ததை ஏன் இங்கேயே நனவு நிலையிலேயே அதை அடைவதற்கான முயற்சி பண்ணக்கூடாது என்று முயன்றால் அப்படி அடைகின்ற ஆனந்தமும் ஒன்று உண்டு. எனவே ஆனந்தம், அப்படி அடைகிற ஆனந்தம், இப்படி அடைகிற ஆனந்தம் என இரண்டும் இருக்கிறது. அப்படி போய் கனவு உறக்கத்தில் போய் அடைகிற ஆனந்தம் அது பிரபஞ்ச சம்பந்தமான ஆனந்தம். நீ இங்கேயே இருந்து இந்த கருவிகரணங்களில் மனசை பொருத்த விடாம அதை தடுத்து, இதை திருமுருகாற்றுப்படையில் சொல்லுகிறது ஓவர இமைக்கும் சேன் விளங்க விரொளிம்பர்.
உலகம் உவப்ப வளநேர்வு திரித்தரு பலர் புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு ஓவரை இமைக்கும் சேன் விளங்கு அவிரொளி. இந்த ஓவரங்கிறது தான் மீதொழி. அவரு நக்கீரர் சொன்னாரு பாருங்க, நக்கீரர் சொன்னது ஓவர இமைக்கும்னாரு. மீது ஒழிவு, இந்த மீது ஒழிவுங்கிறது ஓவரை இமைத்தல். ஓ அறன்னா சென்று தங்குதலை நீக்குதல். ஓ அற பொறிகள் வெளியிலே சென்று புலன்களிலே சென்று தங்குவதை தடுத்தால் ஒரு ஒளி தோன்றும்னு அவர் அதில் எழுதியிருக்கார். இப்போ இதில் என்ன சொல்லுகிறார், நீ இதை ப்ராக்டிஸ் பண்ணு. இதை ப்ராக்டிஸ் பண்ணுகிற பொழுது ஆனந்தத்திற்கே உரித்தான இந்த ஆன்மா இப்பொழுது கனவு உறக்கத்தில் பெற்ற அந்த செயற்கையான அல்லது அந்த பைஃபோர்ஸு அடைந்த இன்பத்தை நீ இங்கேயே இயற்கையாகவே அதனை அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. எனவே இந்த தத்துவ சுத்தி என்று சொல்லி நிர்மலாவத்தையில் தத்துவங்களை தனக்கு வேறாக எண்ணுதல் என்று சொன்னால் அது எப்படி தனக்கு வேறாக தத்துவங்களை எண்ணுதல் இல்லையா? தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி எல்லாம் நம்ம பார்த்துட்டோங்க. ஒரு க்ரூடா ஒரு ஹிண்ட் ஒன்று டிப்ஸ் கொடுக்குறேன். நீ முயற்சி செய்து மனதை புறத்திலே இருக்கக்கூடிய கண்ணிலோ காதிலோ மூக்கிலோ நாக்கிலோ மெய்யிலோ சென்று பொருந்துகிற மனத்தை நீ அதிலே பொருந்தாதபடிக்கு அதனை பிரித்து நிற்கக்கூடிய வல்லமை உனக்கு வருமானால், அப்படி நிறுத்துகிற பொழுது அடுத்தது அது சொல்லுவார், நிறுத்துகிற பொழுது அதற்கு இனமுறு ஆனந்தி ஆனந்தம் இரண்டே என்று குறிப்பிடுகின்றார். அந்த ஆனந்தம் நனவிலேயும் துன்பப்பட்டு கனவிலேயும் உறக்கத்திலேயும் இன்பப்பட்டது. இந்த ஆனந்தம் நனவிலேயே வருகிற ஆனந்தம். அது கனவுலையும் உறக்கத்திலையும் வருகிற ஆனந்தம். இது நனவுல வருகிற ஆனந்தம். நனவுல வருகிற ஆனந்தம் மனமானது நனவுல இருக்கிற பொழுதே பொறிகள்லையும் புலன்கள்லையும் சென்று பொருந்தாத நிலைக்கு ஏன் நம்ம அதை ஆனந்தம் பெறலாம். அப்படி பெறுகிற ஆனந்தம் இரண்டு. சரி, அப்படி கொண்டு போய் மனதை வெளியில் இருக்கக்கூடிய பொறிகளில் பொருந்தாமல் இருக்கிற அந்த நிலைக்கு முயற்சி செய்தால் ஆனந்தம் விளையும். அது அந்த ஆனந்தம் முத்தி ஆனந்தத்தினுடைய ஒரு என்ன சொல்லுவது, ஒரு முன்மாதிரி என்று கூட அதை எடுத்துக்கொள்ளலாம். அதை எவ்வாறு அடைவது என்று கேட்குறோம். அது எப்படி சார்? அது நல்லது தான், நீங்கள் சொல்கிறது சரியாக இருக்குது. ரொம்ப இன் டீட்டெயில் போகாமல் மனசை இந்த கண்ணில் பதிக்காமன்னா உலக காட்சி உலக சத்தம் இதிலிருந்து பிரித்து எடுத்து போய் நிற்க வைக்கிறது அப்படின்னு அது எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்குற பொழுது அடுத்த பாட்டில் அதை பற்றி ஒரு ஹிண்ட் சொல்கிறேன். கரிப்பட்ட கையன் கபாலம் கையேந்தி எரியும் கிளம்பிரை சூடும் எம்மானை அரியன் பெரியன் என்று ஆட்பட்டதல்லால் கரியன் கொல் சேயன் கொல் காண்கின்றிலேனே. கரியன் கொல் அந்த குண்டுலான தான் போடணும், அங்கேயும் அது இள்ளு வந்துருச்சு. கரி அட்ட கையன் கபாலம் கையேந்தி எரியும் கிளம் பிறை சூடும் எம்மானி. சிவபெருமானுடைய அந்த உயர்ந்த தன்மைகளை எல்லாம் அடுக்குகிறார். கரியட்ட கையன் யானையை தோலை உரித்தார். அவரை கொல்ல யானையை கொல்வதற்காக ஏவினார்கள். அந்த யானை வேகமாக வந்தது, அதை சாமி உரிச்சிட்டார் இல்லையா? அப்படி அது மழுவூர் அந்த யானை தோலை உரிச்சு உள்ளே இருக்கிறதெல்லாம் தூக்கி வெளியில் போட்டு அது கோட்டு மாதிரி போட்டார். அதை கரியட்ட கையன்
கபாலம் கையேந்தி, எனக்கு 5 தலை, நானும் சிவபெருமான் தான், நானும் சிவனை போலவே பெருமையுடையவன் சொல்லிக்கிட்டார் பிரம்மன். வைரவர் ஒரு தலையை அப்படி கிள்ளிட்டார். படைப்பு கடவுளாச்சே தலையை வளர வச்சுக்கிட்டு வரல, தலை நாளோட நின்றுச்சு. அப்போத்தான் அவருக்கு புரிஞ்சுது, நம்ம படைப்புங்கிறது வந்து நம்ம செய்கிறதில்ல, யாரோ கொடுத்த பவரில் நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுது. அதை இந்த மற்ற தேவர்களுக்கும் காட்டுவதற்காக அந்த சிரசை கையில் எழுந்திருக்கார். கபாலம் கையேந்தி, அதனால தான் அவர் கபாலீஸ்வரர்னு பேர். கரியட்ட கையன் கபாலம் கையேந்தி, எரியும் இளம்பிறை சூடும் எம்மானை. எரியும் இளம்பிறைனார். எரியும் இளம்பிறைன்னு சொன்ன ஒரு பொருள் எரிஞ்சுக்கிட்டே இருக்குன்னு வச்சுங்க, என்ன ஆகிறது? இந்த பொருள் எரிஞ்சுதுன்னா அது முழுசாக இருக்கிறது 90% ஆகும், 80% ஆகும், 60% ஆகும், 50% ஆகும், 40, 30, 20ன்னு கடைசியில் முழுசா இல்லாமல் போயிடும். அந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். அப்படி வரப்போகிற நிலையில் எரியும் இளம்பிறை எடுத்து சூடிட்டார், தப்பிச்சிச்சு, நெருப்பு அணைச்சிட்டார். சாபங்கிற நெருப்பினால, தக்கன் சாபம் என்கிற நெருப்பினால தன் அங்கம் தேய்ந்த சந்திரனை எடுத்து சூடிக்கொண்டார். சூடும் எம்மானை. கரியட்ட கையன் கபாலம் கையேந்தி, எரியும் இளம்பிறை சூடும் எம்மானை. அரியன் பெரியன் என்று, அவன் அருமைக்கு உரியவன், அவன் பெருமைக்கு உரியவன் என்று நிறைய கேள்விப்பட்டேன் சிவபெருமான் மேல. சிவனை பற்றி நிறைய செய்திகள் கேள்விப்பட்டேன். சிவனை பற்றிய நிறைய புராணங்கள், நிறைய பெருமை மிகுந்த அவருடைய வரலாறுகள், அவர் ஆற்றிய அரும் செயல்கள், இவற்றையெல்லாம் கேள்விப்பட்டேன். அரியன் பெரியன் என்று கேள்விப்பட்டதுனால ஆட்பட்டேன். அவரை பத்தி கேள்விப்பட்டேன், ஆட்பட்டேன். அப்பரை பத்தி கேள்விப்பட்டார் அப்பூதி. அப்புறம் பார்த்தாரா? பார்த்ததே இல்லை. திருநாகர சுவாமிகளை பத்தி கேள்விப்பட்ட உடனேயே, திருநாகர சுவாமிகள்னு கேட்ட உடனேயே அவ்வளவுதான், கம்ப்ளீட் சரண்டர் அவர் மேல. அவர் எப்படி இருப்பாரு, அவர் எப்படி பேசுவாரு, என்ன, அதெல்லாம் ஒன்றும் தெரியாது அவருக்கு. இன்னும் சொல்ல போனா அவர் என்ன பாடினாரு, என்ன பதிகம், அதெல்லாம் கூட அவருக்கு ஒரே பேரு, அவர் பேர் திருநாமம் மட்டும்தான். திருநாவுக்கரசு எனும் ஒரு சொல்தான், நாவுக்கரசு எனும் ஒரு சொற்றான், எழுதியும் கூறியும். ஒரு சொல்தான் எழுதியும் கூறியும். இத்தனைக்கும் நாவுக்கரசர் பதிகத்தை கூட அவர் பாடினாரான்னு தெரியல, இல்லை நாவுக்கரசருடைய பதிகத்தை எழுதி பார்த்தாரான்னு தெரியல, இல்லை நாவுக்கரசர் பதிகத்தை சொன்னாரான்னு தெரியல. அதெல்லாம் தெளிவா தெரியல. ஆனா ஒன்னே ஒண்ணு செய்தாராம். என்னன்னா, நாவுக்கரசு எனும் ஒரு சொல்தான் எழுதியும் கூறியுமே, என்றும் துன்பில் பதம் பெற்றான் ஒரு நம்பி அப்பூதி. ஒரே வார்த்தை, திரும்ப 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 அதை எழுதியும் கூறியது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வேற ஒண்ணு அவரை பத்தி அதிகமா இல்லை. அவர் பெருமைகளை கேள்விப்பட்டு ஆட்பட்டார். பெருமநிலை குறும்பர்னு ஒருத்தர் சுந்தரமுசாமி நேரில் பார்த்து, கடைசி வரைக்கும் பார்க்கல. இவராவது அப்பூதியடிகளாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அவரை பார்த்துட்டார். பெருமிழலை குறும்பர் அதுவும் பார்க்கல. அவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தடுத்து ஆட்கொண்டார். அவர் திருத்தொண்டத்தை அருளி செய்தார். அவருக்கு பெருமான் மேல அவர் சொல்லனாத நட்பு கொண்டு இருக்கிறான்னு கேட்ட உடனே அவர் மேல சொல்லனாத அன்பு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சிவனை கும்பிட்டு இருந்தவர் இப்ப நம்பியாரூரையே சிவமாக வழிபட ஆரம்பித்தார். அப்படி வழிபட வழிபட அவருக்கு அட்டமா சித்திகளும் வந்துருச்சு. வந்ததே தெரியல. யோகத்துல இருக்கிறவர் பற்றி சிந்திச்சு இவருக்கு வந்துச்சு.
அப்ப அந்த மாதிரியான ஒரு வல்லமை வந்ததுனால என்ன பண்ண, நாளைக்கு கைலாயம் போறோங்கிறது சுந்தரருக்கு கூட தெரியாது, இவருக்கு தெரிஞ்சு போச்சு. முன்னாலே கிளம்பிட்டார். இது வரலாறு. அதைத்தான் இங்க சொல்லுகிறார் திருமூலர் சொல்லுகிறார். நான் சிவபெருமான நேரில் பார்த்ததில்லை. அவன் கருப்பா செவப்பா எனக்கு தெரியாது. கரியன் கொல் சேயன் கொல், சேயன்னா செவப்பானவனா, கரியனா இல்லை கருப்பானவனா எனக்கு இன்னும் தெரியலப்பா. அதெல்லாம் இல்லை. கரியன் கொல் சேயன் கொல் காண்கின்றேனே. நான் முதல்ல அவரை, இது தொடக்க காலத்தில் அவருக்கு ஆட்பட்ட விதத்தை எடுத்து சொல்லுகிறார். நான் சிவபெருமான் மேல அன்பு வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அரியன் பெரியன் என்று அருளாளர்கள் சொல்ல கேட்டதுனாலே அவருக்கு ஆட்பட்டேன். ஆகையினாலே கரியன்கொள் சேயன்கொள், அவர் எப்படி கரியனா செவத்தவனா என்று கேட்டு நான் இது பார்த்து ஆட்படுவேன்னு வெயிட் பண்ணல. அவரை பார்த்த பிறகு ஆட்படுவேன், அவருக்கு அடிமையாவேன், அப்படி இல்லை. அவரை பற்றி பெருமைகளை எல்லாம் கேள்விப்பட்ட உடனேயே அன்றும் திருவுருவம் காணாதே ஆட்பட்டேன், இன்றும் திருவுருவம் காண்கிலேன். அன்றும் எல்லாரும் போலவும் நானும் உன்னை வழிபட்டு கொண்டிருந்த அந்த காலத்திலையும் நான் உன்னை பார்த்ததில்லை. இன்னைக்கு பேய் வடிவம் வேணும்னு கேட்ட உடனேயே நீ தந்தே, உனக்கு நான் நெருக்கமானேன். இப்போ கூட உன்னை நான் பார்த்ததில்லை. ஏன்னா அவர் கைலாயம் போகல. அப்போ அது வரைக்கும் அபிராம அந்தாதி மன்னிக்கணும், இந்த அற்புத திரு அந்தாதி பாடுகிற பொழுது நம்முடைய காரைக்கால் அம்மையார் அற்புத திரு அந்தாதி தான் முதல்ல பாடுறாங்க, பேய் உரு பெற்றவன். அப்போ கூட போகல அவங்க. அதில் சொல்லுகிற பொழுது அன்றும் திருவுருவம் காணாதே ஆட்பட்டேன், இன்றும் திருவுருவம் காண்கிலேன், என்றும் தான் எவ்வுருவோ நும்பிரான் என்பார்கட்கு. அம்மா, நீங்க சிவபெருமானுடைய அடியாருமா, அவங்களுக்கு ரொம்ப நீங்க அடிமைப்பட்டிருக்கீங்கன்னு சொல்றீங்க. சரிம்மா, அவரை பத்தி எல்லாரும் என்னென்னவோ சொல்றாங்கம்மா. பிறை இருக்கும், கங்கை இருக்கும், எலும்பு மாலை அணிஞ்சிருப்பாரு, புலித்தோல் உடுத்திருப்பாரு, பாம்பு அவர்கிட்ட இருக்கும், திருநீர் பூசி எல்லாம் அவங்க சொல்றாங்க. அதெல்லாம் விடுங்கம்மா, நீங்க பார்த்தீங்களா அவர் எப்படி இருப்பார் சொல்லுங்க அப்படின்னு கேட்டா நான் என்ன சொல்றதுன்னு கேட்குறாங்க. அன்னைக்கும் உன்னை பார்த்ததில்லை, இன்னைக்கும் உன்னை பார்க்கல. அப்ப என்னைக்கு மற்றவங்களுக்கு எவ்வுருவோ நும்பிரான் என்பார்கட்கு என்னுரைக்கேன், எவ்வுருவோ நின்னுருவம், எவ்வுருவோ ஏதோ, ஏதுங்கிறதுலேயே ஒரு ஓனா சேர்த்துக்கணும். எவ்வுருவோ ஏதோ, உனக்கு என்ன உருவமோ என்ன தன்மையோ எப்படி சொல்றது உருவத்தை பத்தி அப்படின்னு கேட்டு என்ன சொல்றாங்கன்னா, அவனுக்கு என்னைக்கும் உருவம் இருந்தது இல்லைன்னு அதைத்தான் சொல்ல. அவன் உருவம் இல்லை, அவன் சொரூப நிலையில தான் அகப்படுவான். அகப்படுகிற அந்த நிலையெல்லாம் சொரூப நிலை, ஆனந்த நிலையில அகப்படுவான். பேரானந்தத்தை அனுபவிக்கிற பொழுது, சிவத்தை பேரானந்தமாக அனுபவிக்கிற பொழுது சிவம் நம்மோடு சேர்ந்து இருக்கிறது என்பது பொருள். அவ்வப்பொழுது ஆனந்தம் பெறுகிற பொழுது நாம் உணர வேண்டியது என்னன்னா, சிவம் நம்மோடு சேர்ந்து இருக்கிறது, நினைவுபடுத்துகிறது, தான் இருப்பதை உணர்த்துகிறது. அந்த ஆனந்தத்தை அவ்வப்பொழுது உணர்கிற பொழுதுதான் சிவத்தை உணர்தல். சிவனை வடிவமாக உணராமல் ஆனந்தமாக உணர்தல். ஆனந்தமாக உணர்கிற உணர்வு தான் அவனுடைய சொரூபம். ஆகையினாலே இங்கே சொல்லுகிறார், நானும் முதல்ல உனக்கு ஆட்படுகிற பொழுது கரியன்கொல் சேயன்கொல், நீ செவத்தவனா கருத்தவனா அப்படிலாம் உன்னை பார்த்துட்டு இல்லை. உன் பெருமையெல்லாம் கேள்விப்பட்டேன் பாரு. உன் பெருமையெல்லாம் சாதாரணமானவங்களா சொல்றாங்க, மிகப்பெரிய ஞானிகள், அருளாளர்கள், தன்னலங்கருதாதவர்கள், அவர்கள் சொல்லுகிற அந்த செய்திகளை கேட்டு நான் அப்படியே அடிமையாயிட்டேன். அப்படித்தான் அடிமையானார் அப்புதியும், அப்படித்தான் அடிமையானார் பெருமிடலை குறும்புறோம். எனவே இதை சொல்லுகிறார் நமக்கு சாதனமாக. நீ ஆட்படுவது இந்த மனதை
அருளாளர்களுடைய வாக்குகளிலே நின்று அவனுக்கு ஆட்படு, புறத்திலே இருக்கக்கூடிய பொருள்களிலே சென்று சேராமை கிட்டும் என்று கூறுகிறார். இந்த முதல் பாட்டையும் ரெண்டாவது பாட்டையும் நம்ம எப்படி இணைச்சு கொள்ளணும் அப்படின்னு கேட்டால், ரெண்டாவது பாட்டில் உபாயம் சொல்லுகிறார், நீ மனதை எப்பொழுதுமே அருளாளர்களுடைய வாக்குகளிலே, அருளாளர்களுடைய செய்திகளிலே, அருளாளர்களுடைய அந்த நிலைகளிலே, ஏன்னா நாம பார்த்து தான் அவரை உணர்வோம்னா, இவரே சொல்றாரு, நானும் முதல்ல நிர்விகற்பமா தான் உணர்ந்தேன். அப்படியே கடவுள் ஞானசம்பந்தர் சொல்றாரு, அவ்வளவுதான். திருமூலர் சொல்றாரு, அவ்வளவுதான். மணிவாசக பெருமான் சொல்றாரு, அவ்வளவுதான். அதுக்கு மேல ஆய்வுக்கு அவசியமே கிடையாது. அப்ப அந்த மாதிரி அரியன் பெரியன் என்று ஆட்பட்டேன், ஏன் கரியட்ட கையன், இதெல்லாம் அவங்க சொல்லி இருக்கிற செய்திகள். கரியட்ட கையன், அடுதல்னா கொல்லுதல் அர்த்தம். கரி அடுதல்னா யானையை கொல்லுதல். கரியட்ட கையன் கபாலம் கையேந்தி எரியும் இளம்பிறை சூடும் எம்மானை. கரியட்ட கையன்னா அது என்ன அதுல சொல்றாருன்னா, அந்த யானைய உரிக்கிறதுக்கு ஆயுதம் எதுவும் பயன்படுத்தலையா, கையிலே தான் கிழிச்சாராம் அந்த யானைய. அப்படி நீங்க பல சிற்பங்களை பார்த்தீங்கன்னா அந்த யானையை உரித்த அந்த கோலம் ரொம்ப அற்புதமாக அதை செய்திருப்பார்கள். மதுரையில் கூட இருக்கு, சுகநாதர் கோயில்ல. அந்த கரி அட்ட கையன் கபாலம் கையேந்தி எரியும் இளம்பிறை சூடும் எம்மானை. இப்படி அவரை பற்றி கேட்கிற அத்தனை செய்திகளையும் வைத்து நீ அவருக்கு ஆட்பட்டு விடு, மனதை அவருக்கு தந்து விடு. எனவே மனதை அங்கே நிறுத்துவாயே, ஆனால் மனம் வெளியில போய் பொறிகளில் தங்குவது, அதனால விளைகிற துன்பங்கள், இதிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு. இப்படி அருளாளர்களுடைய வாக்குகளை ஆகம பிரமாணமாக எடுத்துக்கொண்டு அதிலே நிற்றல் தான் ஞான உதயம். ஞான உதயத்திற்கு தொடக்கம் எங்கே என்று கேட்டால், இப்படி அருளாளர்களுடைய வாக்குகளை அதனை முழுமையாக அப்படியே ஏற்றுக்கொண்டு அதிலே மனதை கொண்டு நிற்றல், மனதிலே கொண்டு செலுத்துதல், மனதிலே நிற்றல் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி, இந்த அளவில் இன்றைய தினம் இந்த 2 பாடல்களையும், இந்த ஞான உதயம் நிறைய விஷயங்களை நமக்கு திருமூலர் சிம்பிளிஃபை பண்றார். ஆனால் சிம்பிளிஃபை பண்றது இந்த இடத்துல பண்றத முன்னாலேயே பண்ணியிருந்தா அது எடுக்காது. இங்க வந்து தான் பண்ணணும். அதை இந்த இடத்துல பண்ணுகிற பொழுது அந்த பக்குவம் நோக்கியும் இந்த பாங்கு நோக்கியும் அவர் செய்கின்ற அந்த சிறப்பை இன்னும் போக போக நாம் பார்ப்போம் என்று சொல்லி, இந்த அளவில் இதனை நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்து 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, ஞானத்திரள் பத்திரிகை சிறப்பாக நான் கேவல சகல சுத்தம் திருமந்திரத்துக்கு விளக்க உரை எழுதிட்டு வரேன். நீங்கள் அவசியம் இந்த இஷ்யூவை எடுத்து நீங்கள் சேர்த்து வைக்கணும். கேவல சகல சுத்தம் ரொம்ப முக்கியமான பகுதி. அதுக்கு விளக்க உரை எழுதி கொண்டு வருகிறேன். பாடல் பாடலாக விளக்க உரை எழுதிடுறேன். வெறும் பொழிப்புரை எழுதலை, விளக்க உரை எழுதுகிறேன். அதனால் நீங்கள் இறைவன் திருவுருளாலே வெளிவருகின்ற இந்த ஞானத்திரள் பத்திரிகைக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதில் வர கட்டுரைகளுக்கெல்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். புதிய சப்ஸ்கிரைபரை நீங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அளவில் இதனை நிறைவு செய்து மீண்டும் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.